வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பேசப்போகின்ற விஷயம் சனிப்பெயர்ச்சி. மக்கள் அனைவருமே அதிகமாகவும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஆகும். வரக்கூடிய 2.5 வருடங்களில், அதாவது கிட்டத்தட்ட 36 மாதங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பேச உள்ளோம். அவர் முதலில் என்றைக்கு பயிற்சி ஆகிறார் என்பதை பார்ப்போம். பஞ்சாங்கங்களில் 2 வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு. திருக்கணிதம், வாக்கியம் என்று. நாம் பயன்படுத்துவது திருக்கணித முறை. அன்றைய தினத்தில் சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் நாம் பேசப் போகின்றோம். ஒரு சில மாதங்கள் வித்தியாசத்தில் வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். நாம் எடுத்துள்ளது திருக்கணிதம் என்பதால் அந்த அடிப்படையிலே சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி நாம் மிக விரிவாகவும் தெளிவாகவும் பேச உள்ளோம். முதலில் அவர் என்றைக்கு பயிற்சி ஆகிறார் என்பதை பார்ப்போம். சனி பகவான் 24/1/2020 ஆங்கில பிரகாரம் தமிழ் மாதம் தை மாதம் 10ஆம் தேதி அன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம். அன்றைய யோகம் நாள் யோகத்தில் சித்த யோகம். அன்றைய யோகம் வஜ்ரம். அன்றைய கரணம் சதுஷ்பாதம் என்கின்ற கூடிய சுப தினத்தில் சுமார் மதியம் 1 மணி அளவிலே தனுசு ராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அங்கே இருப்பார். வக்ரமும் அதிசாரமும் என்ற முறையில் கும்பத்திற்கு வரக்கூடிய காலங்களிலே 2 மாதமும், பிறகு தனுசிலே ஒரு 7-7.5 மாதமும் இருப்பார். ஆக கிட்டத்தட்ட பலன் அவர் தரக்கூடியது மகரத்திலே இருந்து. இந்த 2.5 வருடங்களிலே 2 குரு பயிற்சி வரும். அதாவது தனுசிலே இருக்கின்ற குரு பகவான் மகரத்திற்கும், மகரத்திலிருந்து பிறகு கும்பத்திற்கும் செல்வார். ராகு கேது பயிற்சியும் ஒரு பயிற்சி ஆகும். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்துத்தான் இந்த சனிப்பெயர்ச்சியை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். பல விஷயங்கள் இருக்கின்றது. இந்த 2.5 வருடங்களில் என்னென்ன நடக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சனி மகரத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை நாங்கள் சொல்லி உள்ளோம். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் 30 நிமிடங்கள் சொல்லி உள்ளோம். ஒரு சிலருக்கு இன்னும் இவ்வளவு நேரமா என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கால அளவை நீங்கள் பாருங்கள். 2.5 வருடத்திற்கு உண்டான பலன்களை வெறும் 30 நிமிடத்தில் சொல்லி முடித்துள்ளோம். இன்னும் கூட அதிகமான காலங்கள் எடுத்து சொல்ல முடிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய நேரம் கருதி அதை 30 நிமிடங்களாக சுருக்கி ஒவ்வொரு வீட்டிற்கும் என்னென்னலாம் பலன்கள் என்பதை விரிவாக பேசியுள்ளோம். நீங்கள் வழக்கம் போல கட்டாயம் ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த சனிப்பெயர்ச்சி பலன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட சொல்லி இருக்கின்ற பலன்கள் அநேகமாக ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம். கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 7-8 கூடிய சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக 6லே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 3, 6, 11 அந்த இடங்கள் சனி பகவானுக்கு மிக உயர்ந்த உன்னதமான இடங்கள். அந்த அடிப்படையிலே 6லே இருந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்தார் என்பதும் உண்மை. போட்டி பொறாமைகளை துரத்தினார், நோயை குணப்படுத்தினார், பழைய கடன்களை அடைபட வைத்தார், புதிய கடன்களையும் உருவாக்கினார், தொழிலில் மேன்மையை கொடுத்தார், பல வெற்றிகளையும் கொடுத்தார். அதே நேரத்தில் பல விதமான சோதனைகளையும் கொடுத்தார். அது கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுத்தார். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு சில நோய் நொடிகளை கொடுத்தார், வீண் விரயங்களை கொடுத்தார். நன்றாக அன்பாக பழகி கொண்டிருந்த நட்புகளை பிரிய நேரிட்டது. ஒரு சிலமான சங்கடங்களும் பலவிதமான சச்சரவுகளும் வந்தது. அதற்கு முக்கியமான காரணம் அவர் 6லே இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு விரயத்தில் இருந்ததனால் கணவன் மனைவி வகையிலும் பழகிய நட்பு வகையிலும் பலவிதமான கசப்புகள் வந்தது என்பது பலருடைய கடந்த கால அனுபவமாகும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் 7லே ஆட்சி பெற்று வரக்கூடிய சனி பகவான் சுத்தமாக அதை தீர்த்து வைப்பார் என்பதுதான் வரப்போகின்ற காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய மகத்தான பலன். பொதுவாக 7லே சனி பகவான் வந்தால் அது கண்டச்சனி என்று சொல்வார்கள். காலதாமதமான திருமணத்தை ஏற்படுத்துவார் என்பது சொல்வார்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு 7 கூடியவர் 7 ஆட்சி பெற்றிருப்பது காலதாமதமான திருமணத்தை ஒன்னால் அவர் காட்டலாமே தவிர 7லே இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதலை செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். இனி அவர் உங்களுடைய ராசிக்கும் ஒவ்வொருடைய வீட்டுக்கும் 7லே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் என்னென்ன செய்ய போகின்றார், அவருடைய பார்வையால் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை துல்லியமாகவே பார்ப்போம். முதலில் உங்கள் ராசிக்கு 1ஆம் வீட்டுக்கு என்னென்ன என்பதை பலன்களை பார்ப்போம். 7 கூடியவரே உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் சகல விதமான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய செயல்பாடு அத்தனை மிக மிக பிரமாதமாக இருக்கும். எதிலும் நீங்கள் சிந்தித்து நிதானித்து செயல்படுவீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உன் நண்பர்கள் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் நீங்கி, கணவன் மனைவி வகையில் இருந்த கசப்புகளும் நீங்கி எல்லா வகையிலும் வெற்றியை உங்களுக்கு தரும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு கூடுதல் இன்னொரு முக்கியமான காரணம், அங்கே சஞ்சரிக்கின்ற நட்சத்திரங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆவார்கள். அவர் அத்தனை பேருமே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள். சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ஆகின்றார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு
5-10 கூடிய யோகாதிபதி ஆகின்றார். சூரியன் மட்டும்தான், அவரும் 2 கூடியவராய் ஆவதினால் சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் 1ஆம் வீட்டுக்கு சாதகமான இடத்தை எல்லாம் சனி பகவான் பார்வை செய்வதால் 1 கூடிய உங்களுடைய முதலிலே சொன்னது போல உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், குறிப்பாக உங்கள் செயல்பாடு என்ற அத்தனையும் ஜொலித்து நீங்கள் அற்புதமான பலன்களை நீங்கள் காணலாம். இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் 7 இருந்து பார்ப்பதினால், 7 கூடியவரை 7 இருந்து பார்ப்பதினால் எதிலும் உங்களுக்கு நிதானமும் ஒரு சில சோம்பேறித்தனமாக இருக்கும். அதை நீங்கள் நிவர்த்தி செய்துவிட்டால் நிச்சயமாக 1ஆம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் மேன்மை அடையும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு சிம்மத்துக்கு அவர் 6-7 கூடியவராகின்றார். கடந்த காலத்திலே 2ஆம் வீட்டிற்கு அவர் 5 இருந்தார். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்பம், தனம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அதையெல்லாம் பல வகையில் அவர் சங்கடங்களை கொடுத்தார், கடனை கொடுத்தார். அதற்கு காரணம் என்னவென்றால் 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டை பாவத் பாவம் என்று சொல்வார்கள். அந்த வீட்டை பார்த்ததினால் பொருளாதாரத்தில் பல விதமான நெருக்கடிகளையும் கொடுத்தார், பல விதமான கடன்களையும் கொடுத்தார். உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேற முடியாமல் போனது. அதற்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசிக்கும் அவர் 8 கூடியவர், 2ஆம் வீட்டிற்கும் அவர் 6 கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு 5 இருந்ததினால் உங்களுடைய சிந்தனை, செயல்பாடு எல்லாம் தங்கும் தடையும் பட்டது. கடனும் ஒரு சில கடன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஏற்பட்டது. ஆனால் இப்போது 2ஆம் வீட்டிற்கு 6 வந்திருக்கின்ற சனி பகவான் போட்டி, போராமை, வம்பு, எதிர்ப்பு, வட்டி, கடன், நோய் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்களையும் கெட்ட பலன்களையும் இருக்கின்ற இடம் தெரியாமல் 2ஆம் வீட்டிற்கு மகத்தான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார். 2ஆம் வீட்டிற்கு 6 மறைந்ததினால் குடும்பத்தின் மூலமாகவோ, உங்களுடைய தொழிலுக்காகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ வாங்கிய கடன்களை நீங்கள் அத்தனையும் அடைத்து விடலாம். எல்லா விதமான திட்டங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும். தனப்பிராப்தி மிக மிக அற்புதமாக இருக்கும். சகல விதமான வெற்றிகளும் உங்களை வந்து சேரும். அதற்கு பக்கபலமாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியும் 2ஆம் வீட்டிற்கு யோகாதிபதியான குரு பகவான் ஒரு வருடம் 2ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுடைய தனப்பிராப்தியும் சரி, குடும்பத்தில் சந்தோஷம் சரி, உங்கள் நண்பர்கள் மூலமாகவும், உங்கள் சிந்தனை செயல் மூலமாகவும், அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாகவும் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையும். பணம் பல வகையில் வரும். கடன் இருந்தாலும் அடைபடும். எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷம் உங்களுக்கு பொங்கும் என்பது 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும். அது மட்டுமல்லாமல் போட்டியும் போராமையும் ஒரு பக்கம் உங்களை துரத்தும். அதற்கு காரணம் 2ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதினாலும், 2ஆம் வீட்டிற்கு 8 பார்ப்பதினாலும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு, உங்கள் வெற்றியை கண்டு பல பேர் உங்களுக்கு போட்டியும் போராமையாலும் விமர்சனம் செய்வார்கள். அதை நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. குடும்பத்திலும் உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. காரணம் அவர் 2ஆம் வீட்டிற்கு 12 பார்ப்பதினால் அந்த விரயங்கள் எல்லாம் சுபவீரியங்களாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாகவும் இருக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். ஆக 2ஆம் வீட்டிற்கு 6 மறைந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை தருவார் என்பது உறுதி. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு கன்னியாகிறது. அந்த 3க்கு அந்த சனி பகவான் 5-6 கூடியவராகின்றார். கடந்த காலத்தில் 3ஆம் வீட்டிற்கு 4 அமர்ந்து 3ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்த காரணத்தினாலும் அந்த வீட்டுக்கு சனி பகவான் 5-6 கூடியவர் ஆனதனால் 3ஆம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு வீண் விரயங்கள் வந்தது, கசப்புகள் வந்தது, நண்பர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் வந்தது. தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கடன் விஷயத்தில் நீங்கள் கையை காட்டிவிட்டோ, ஜாமீன் கையெழுத்து போட்டோ சொல்லிவிட்டதனால் பலவிதமான கசப்புகளும் விரோதங்களும் வந்தது. அப்படிப்பட்ட கடந்த கால கசப்பு அனுபவங்கள் எல்லாம் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்திலே இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும். எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் முடிவுக்கு வந்துவிடும். கடன் இருந்தாலும் அதை அடைவிடுவீர்கள். உங்களை போனவர்களும் உங்களை நாடி வருவார்கள். குறிப்பாக உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அன்பையும் புரிந்து கொள்வார்கள். அதற்கு முக்கியமான காரணம் 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் 5-6 கூடியவராகி 3ஆம் வீட்டிற்கு 5 சஞ்சரிப்பதினால் 3ஆம் வீட்டு பலன் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில், அது எழுத்துத்துறையாக இருந்தாலும், மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய கலைத்துறை, எழுத்துத்துறை, சினிமா துறை, அரசியல் துறை, எந்த துறையிலாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். 3ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்கள் மூலமாக எல்லா விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும். எல்லாவற்றிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தூரதேச வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று உங்களுக்கு ஆகக்கூடிய வேலைகள் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் அத்தனையும் இனிமையான தகவலாகும், வெற்றிகரமான தகவலாகும், உங்களை வந்து சேரும் என்பது 3ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். அது மட்டுமல்லாமல் 3ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினாலும் 3ஆம் வீட்டிற்கு குருவும் சாதகமாக உள்ளதினால் இளையவர்களுக்கு திருமண வாழ்க்கையும், இளையவர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனம் போன்ற சுப காரியங்களும் நடைபெறும். அதனால் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய ஆதரவால் அவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல விஷயங்களே வரக்கூடிய காலங்களில் நடக்கும் என்பது 3ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். கடகராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 4ஆம் வீட்டு துலாத்திற்கு சனி பகவான் 4-5 கூடியவராகி 4க்கு 4 ஆட்சி பெற்றிருக்கின்றார். கடந்த காலங்களிலே, கடந்த 2.5 வருட காலங்களாக 4ஆம் வீட்டிற்கு யோகாதிபதியான சனி பகவான் 3 மறைந்தார்.
அதனால் பல பேருக்கு உடல் ஆரோக்கியம் சிலவற்றை பாதிக்கப்பட்டது. படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் நினைத்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. கடுமையாக போராடினார்களே தவிர அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. வீடு வண்டி வாசல் மூலமாக ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் வீண் வெறிய செலவுகள் ஏற்பட்டது. ஒரு சிலர் நல்ல சொத்தை கூட விற்க முடியாமல் தவித்தார்கள். சிலர் குறைந்த விலைக்கு விற்றுவிட்டார்கள். விற்று மற்ற திருமண விஷயங்களோ மற்ற கடன் விஷயங்களுக்காக கூட ஒரு நல்ல சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவானது. இது பல பேருடைய கடந்த கால அனுபவம். ஆனால் இப்பொழுது சனி பகவான் 7ஆம் வீட்டிற்கு வந்தாலும் அவர் 4ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராகி நாளுக்கு நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் 4ஆம் வீட்டு பலன் சகல வகையிலும் உங்களுக்கு வெற்றி தரும். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய தாயாருக்கும் சரி, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கல்வியில் சாதனை படைப்பார்கள். சொந்தமாக உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் அவரவர் தகுதிக்கேற்றார்கள் கட்டாயம் வரக்கூடிய 2.5 வருடங்களிலே கட்டாயம் அமையும். அது கணவன் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலையோ, அது மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது ஒரு சிலருக்கு முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது ஒரு சில அதிர்ஷ்டங்கள் மூலமாக கூட என்று எதிர்பார்க்கலாம். காரணம் 4ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் 4, 5 குடைவராகி இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கிறது என்பது உண்மை. உங்களுக்கு இன்ப சுற்றுலா அமையும். நல்ல நண்பர்கள் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு. ஒரு சிலர் பழைய சொற்றை விட்டுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாம். புதிய குடியிருப்புகளுக்கு போகலாம். ஒரு சிலருக்கு தொழில் துறையில் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் மிக பெரிய முன்னேற்றங்களாக அமையலாம். பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை செய்பவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அதில் பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரும். கடந்த காலத்தில் உங்களை விமர்சனம் செய்தவர்களும் உங்களை கண்டு ஏளனம் செய்தவர்களும் கூட உங்களுடைய உறவுகள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 4ஆம் வீட்டின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தாயினுடைய உறவின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. தாயும் தாயினுடைய வர்க்கமும் உங்களை நாடி வரும். நீங்களும் அவர்களிடத்தில் பிரியமாக இருப்பீர்கள். இப்படி பல வகையிலே 4ஆம் வீட்டிற்கு யோகமான இந்த 4ஆம் வீட்டிற்கு பலவிதமான யோகத்தை சனி பகவான் மகரத்திலே 7 சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தரப்போகின்றார். அவருடைய பார்வையால் என்னென்ன என்பதை பார்ப்போம். அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டிற்கு 6 பட இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சுப கடன்கள் ஏற்படும். அது சுப விரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் தொழிலுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் வீடு வண்டி வாசல் வாகனத்துக்காகவும் ஏதோ ஒரு வகையில் அந்த கடன் உங்களுக்கு சுப கடன்களாக அமையும். 4ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு நிரந்தர வருமானம் வரக்கூடிய அளவுக்கோ அல்லது வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ தொழில் தொடங்கி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதுதான் 4ஆம் வீட்டிற்கு 7 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதும் வரக்கூடிய காலங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தகுதிக்கேற்ற பிரகாரம் நீங்கள் அதை காண்பீர்கள் என்பதும் உண்மையாகும். கடகத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். கடந்த 7.5 வருடங்களாக 5ஆம் வீட்டிற்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தது. ராசிக்கு மட்டும் லக்னத்துக்கு மட்டும் பார்ப்பது என்பது ஒரு வகை, ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்ப்பது என்பதுதான் ஜோதிடத்தினுடைய நுட்பம். 5ஆம் வீடு என்பது விருச்சகம். அந்த விருச்சகத்திற்கு கடந்த 7.5 வருடங்களாக துலாத்திலே சஞ்சரிக்கும் போது ஒரு 2.5, விருச்சகத்திலே 2.5, தனுசிலே 2.5. இந்த சனிப்பயிற்சி பலன் 5ஆம் வீட்டிற்கு 3 சனி பகவான் சென்று விட்டதனால் உங்களுடைய 5ஆம் வீட்டின் மூலம் 5ஆம் வீட்டிற்கு முற்றிலுமாக 7.5 சனி நிவர்த்தியாகிவிட்டது என்பதுதான் இந்த சனி பயிற்சியினுடைய கூடுதல் விசேஷமாகும். கடந்த காலத்தில் 5ஆம் வீட்டு மூலமாக 7.5 சனி இருந்ததாலும் குறிப்பாக 5ஆம் வீட்டிற்கு 2 சனி பகவான் இருந்ததினாலும் பிள்ளைகள் வகையில் அவர்களுக்கு முழு திருப்தி இல்லாத நிலை, உங்களுடைய சொல்லுக்கு எதிர்த்து பேசக்கூடிய நிலை, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவரவர் உங்களுடைய பிள்ளைகள் வயதிற்கேற்றார் போல் அவர்கள் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்பதும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதும் திருமணமோ கல்வியோ வேலையோ அவர்களுக்கு பிரகாசமாக நடக்கவில்லை என்பது பலவிதமான கவலைகள் உங்களை மனதில் கஷ்டங்கள் வாட்டி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு விடிவும் விமோச்சனமும் முற்றிலுமாக இப்போ 7 வந்திருக்கின்ற சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு மகத்தான முறையில் தருவார் என்பதுதான் உண்மையாகும். அதற்கு சப்போர்ட்டாக 6 குரு பகவான் வந்திருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு 2 வந்திருப்பதால் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வியில் மகத்தான முறையில் சாதனை படைப்பார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மகத்தான முறையில் திருமணம் நடக்கும். தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், வேலையில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய தன வருமானம் பெருகும். அவருக்கு அற்புதமான முறையில் திருமணம் அமையும். எல்லா விதமான வெற்றியும் முயற்சிகளும் வெற்றி அடையும். காரணம் 5ஆம் வீட்டிற்கு
3-4 கூடிய சனி பகவான் 5க்கு 3 இருப்பதினால் பிள்ளைகள் மூலமாகவும் பேரம்பேத்தி மூலமாகவும் உங்களுக்கு மகத்தான வெற்றியும் சந்தோஷத்தையும் தர காத்திருக்கின்றார்கள். உங்களுடைய கனவுகள், ஆசைகள், திட்டங்கள் அத்தனையும் மிக மிக அற்புதமாக வெற்றியடையும் என்பதே உண்மை. அந்த சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு 5ஐ பார்ப்பதினால், 5ஆம் வீட்டிற்கு அந்த சனி விரையாதிபதி என்பதனால் 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதற்கு அவர் விரையாதிபதி என்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருக்கும். அது அவருடைய கல்விக்காகவோ, சொத்து சுகங்களோ, வண்டி வாகனங்களோ, பொன்னகைகளோ அல்லது வீட்டுக்கு உடையான தேவைகளோ அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் ஒரு சிலர் வீடு, வண்டி, வாசல், வாகனங்களோ, சொத்து சுகங்களோ பிள்ளைக்கு வாங்கி தரலாம். வெளிநாடுகளுக்கு தொழில் ரீதியாகவோ படிப்புக்காக அமையலாம். ஆக பிள்ளைகளுக்காக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரயங்களாக இருக்கும் என்பது உண்மை. அவருடைய 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டிற்கு படுவதனால் இவ்வளவு நாள் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து விற்காது இருந்தால் அந்த சொத்துக்கள் மூலமாகவும் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் அல்லது உங்களுடைய அனந்தமிகள் மூலமாக அனைவரும் சேர்ந்து குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்வதோ, தெய்வ கடாட்சத்தினுடைய அருளை வாங்குவதோ என்று ஏதோ 5ஆம் வீட்டிற்கு 9ஆம் பார்வையாக படுவதனால் முன்னோர்களுடைய சொத்தோ, முன்னோர்களுடைய சப்போர்ட்டோ ஏதோ வகையில் உங்களை அதிர்ஷ்டம் அரவணைக்கும் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் விரயத்தை பார்ப்பதினால் பிள்ளைகளுக்கு ஆகக்கூடிய செலவுகள் முதலிலே சொன்னது போல அத்தனையும் வீண் விரைய செலவுகள் அல்லது அர்த்தமான செலவுகளாகும். முதலிலே சொன்னது போல 5ஆம் வீட்டிற்கு 7 சனி விட்டுவிட்டதால் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆசை, கனவுகள், நீண்ட நாள் திட்டங்கள் அத்தனையும் வெற்றி பயணமாக செல்லும். உங்களுக்கும் அது வெற்றி அடையும், உங்கள் பிள்ளைகளுக்கும் வெற்றி அடையும் என்பது 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். கடகராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். கடந்த காலத்திலே 6ல் இருந்த சனி பல விதமான நன்மைகளும் செய்தார். முதலிலே சொன்னது போல ஒரு சில சங்கடங்களையும் செய்தார். 6ஆம் வீட்டிற்கு 2-3 கூடிய சனி பகவான் 6க்கு 2 இருப்பதினால், 6ஆம் வீட்டின் மூலமாக 6லே குருவும் இருப்பதினால் உங்களுக்கு போட்டியோ, போராமையோ, வம்போ வழக்கோ பெரிய அளவில் இருக்காது. கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்கு வழிபிறக்கும். அதற்கு காரணமாக 2ஆம் வீட்டிற்கு சனி 6லே மறைவதும், 6லே இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு போட்டி, போராமை, எதிர்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் வென்று, கடன் இருந்தாலும் அதை அடைபட்டு உங்களுடைய நாணயத்தையும் மதிப்பு மரியாதையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்பதே 6ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய விசேஷ நன்மைகளாகும் என்பது தெளிவு. கடகராசிக்கு 7 வந்திருக்கின்ற சனி பகவான் 7 கூடியவரே ஆகின்றார். அவர் 8க்கும் அதிபதியாகி 7 இருக்கின்றார். கடந்த காலத்தில் அவர் 6ல் இருந்தபோது ஏற்கனவே சொன்னது போல பல விதமான நன்மைகளையும் செய்தார். இருந்தாலும் கணவன் மனைவி வகையிலும், நண்பர்கள் வகையிலும் ஒரு சில சங்கடங்களையும், கடன்களையும், வீண் விரோதங்களையும், உடல் நலிவுகளும் ஏற்படுத்தினார் என்பது கடந்த கால வரலாறு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 7 கூடியவர் 7லே ஆட்சி பெற்று இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும், சகல விதமான ஒத்துமைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக 7ல் சனி இருந்தால் தோஷம். ஆனால் 7 கூடியவரே 7 இருப்பதினால் அப்படிப்பட்ட பெரிய மைனஸ் பாயிண்ட்கள் வராது. 7 கூடிய சனி பகவான் 7லே இருப்பதினால் காலதாமதமான திருமணத்தையும் அவர் செய்ய மாட்டார். கடந்த காலத்தை பற்றி சொன்னேன். கடந்த காலம் போல கசப்பான அனுபவங்கள் இனி நண்பர்கள் வகையிலும், கணவன் மனைவி வகையிலும் அமையாது. அவர்களிடத்தில் இருந்த அன்பும் பாசமும் பொங்கும். விரோதங்களும் உடல் உபாதிகளும் கட்டாயம் நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் 7 கூடியவர் 7 ஆட்சி பெற்று இருப்பதினால் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமணங்கள் அமையும். ஏற்கனவே வரக்கூடிய காலங்களிலே திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமணம் அமையும் என்பதும் 7 வந்திருக்கின்ற சனி பகவான் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றார். 7ஆம் வீடு என்பது கணவன் மனைவி மட்டும் குறிக்கின்ற இடமல்ல, அது கூட்டு வியாபாரத்தையும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும், பலவிதமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் வீட்டிற்கு அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் அந்த 10ஆம் வீட்டிற்கு 7க்கு 10ஆம் வீட்டிற்கு அந்த சனி பகவான் யோகாதிபதியாகி 10ஆம் வீட்டையும் பார்ப்பதினால் இதுவரை சரியான தொழில் இல்லாதவர்களுக்கும், வேலை இல்லாதவர்களுக்கும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மிக மிக அற்புதமான வேலை கிடைக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் அந்த தொழில் மகத்தான வளர்ச்சி அவர்கள் காண்பார்கள். ஒரு சிலர் கூட்டுறவு முயற்சியால், அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது உறவுகளுக்குள் ஆரம்பிப்பதோ அல்லது நண்பர்கள் மூலமாக ஆரம்பிப்பதோ அப்படிப்பட்ட கூட்டு வியாபாரங்கள் எல்லாம் மகத்தான வெற்றியும் அடைவார்கள். அதன் மூலமாக பெரிய லாபத்தையும் அடைவார்கள். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் என்று பலவற்றையும் அவர்கள் எதிர்காலத்தில் அடையலாம். காரணம் 7ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் கூட்டுறவு மூலமாகவும் தொழில் துறையிலும் சரி, தனிப்பட்ட தொழில் துறையிலும் சரி மகத்தான வெற்றியை காண்பார்கள். 7ஆம் வீடு வெளிநாடுகளையும் குறிக்கக்கூடிய இடம். வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அது படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு நாள் அந்த முயற்சி தோல்வி அடைந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் மகத்தான முறையில் அவர்களை போகின்ற வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எந்த விஷயத்திற்காக செல்றார்களோ அது 100% வெற்றியும் அடையும் என்பது சனி பகவானுடைய 10ஆம் பார்வையின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய
கணவனோ அல்லது மனைவியோ சொந்த முயற்சியால் கடினமான முயற்சியால் பெரிய வெற்றியும் அடைவார்கள் என்பது தெளிவு. 7ஆம் வீட்டிற்கு 7 உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் கடந்த காலத்தில் இருந்த கசப்புகளெல்லாம் நீங்கி ஒருவரோடு புரிந்து கொண்டு அன்பாகவும் ஆனந்தமாகவும் குடும்பம் நடத்துவார்கள் என்பது ஒரு விதி. அது மட்டுமல்லாமல் இன்ப சுற்றுலாவுக்கு செல்லலாம், பலவிதமான சொத்துக்களையும் வாங்கலாம், இன்ப சுற்றுலாக்கள் செல்லலாம். உங்களை விட்டு பிரிந்திருந்த சொந்த பந்தங்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம். பிரிந்திருந்த சொந்தங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆனந்தமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் என்பதும், அது மட்டுமல்லாமல் 7ஆம் வீட்டின் மூலமாக இன்னும் பல விதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாகவோ அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு அடையும். ஒரு சிலருக்கு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பட்டம் பதவிகள் கூட வரும். மக்களை கவர்கின்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக சினிமா, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா, அரசியல் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டமும், அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பெரிய வெகுஜனங்களை கவரக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டமும் வரும் என்பது 7 வந்திருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். கடகராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு 7 வந்திருக்கின்ற சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 8ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதியாகின்றார். கடந்த காலங்களிலே 6 இருந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஐ பார்த்ததினால் ஒரு சிலருக்கு 8ஆம் வீட்டின் மூலமாக தேவையில்லாமல் சங்கடங்கள், வீண் விரோதங்கள், அவமானங்கள் போன்ற நிகழ்வுகளாம் நடந்தது. ஆனால் 7 வந்திருக்கின்ற சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு விரயத்தில் இருப்பதினால் எட்டுக்குண்டான தேவையில்லாமல் விமர்சனம், அசிங்கம், அவமானம், கேவலம் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டும் உங்களை அணுகாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இனி நடக்காது என்பதை நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கட்டாயம் நம்பலாம். ஆக 8ஆம் வீட்டு பலன்கள் தனக்கு 12 வந்ததனால் அப்படிப்பட்ட பலன்கள் எதுவும் நடக்காது. அது மட்டுமல்லாமல் 8ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் 8ஆம் வீட்டு அத்தனை விதமான கெட்ட பலன்களும் கெட்டுவிட்டது என்பதுதான் உண்மை. கடகராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் என்னெல்லாம் செய்வார் என்பதை பார்ப்போம். 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 12, 11 கூடியவராகிறார். 12, 11 கூடியவராகி 11 இருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் தந்தையின் மூலமாக எல்லா விதமான ஆதாயங்களும் அனுசரணையும் உண்டு. அவர்கள் மூலமாக அவரவர் தகுதிக்கேற்றாமல் சொத்துக்களும் உண்டு, அன்பும் உண்டு, அரவணைப்பும் உண்டு. அவர்களாலேயோ அவருடைய உறவுகள் மூலமாக, அதாவது தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் காத்திருக்கிறது. காரணம் 9ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதியாகி அந்த 9ஆம் வீட்டிய சனி பகவான் பார்வை செய்வதனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவிரியம் உண்டு. தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக உண்டு. குலதெய்வத்தினர் உங்களுக்கு கிடைக்கலாம். மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம். அண்ணன் தம்பிகள் அனைவரும் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை செய்யலாம், தெய்வ வழிபாடுகள் செய்யலாம். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளும் நீங்கள் பெறலாம் என்பது 9ஆம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. 9ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாகவோ தந்தைகளின் உறவுகள் மூலமாகவோ ஒரு சில சங்கடங்களும், போட்டிகளும், போராமைகளும், வம்பு வழக்குகளும் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். பெரிதாக 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது என்பது உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் 9ஆம் வீட்டிற்கு 11 இருந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை 9 மூலமாக எல்லா விதமான சுப பலன்களை அதிகமாக தருவார். 9ஆம் வீட்டிற்கு 8ஐ பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் வீண் விரோதங்களும் ஒரு சில விமர்சனங்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்கேற்றார் போல் நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் அதிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதே வரக்கூடிய காலங்களில் 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் செய்யக்கூடிய பலன்கள் ஆகும். கடகராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 10ஆம் வீட்டிற்கு மேஷத்திற்கு சனி பகவான் 10, 11 கூடியவராகின்றார். 10, 11 கூடியவராகின்றார். கடந்த காலத்திலே 10ஆம் வீட்டிற்கு 9 இருந்தார். இப்பொழுது 10ஆம் வீட்டிற்கு 10 வந்திருக்கின்றார். எந்த ஒரு பாவத்தையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பாவம் என்று சொல்வார்கள். எந்த வீட்டை பார்க்கின்றோமோ அந்த வீட்டுக்கு வீடை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது 10ஆம் வீட்டிற்கு 10ஐ பார்க்கும்போது 10 அவர் ஆட்சி பெற்று இருப்பதினால் 10ஆம் வீட்டிற்கு மிக மிக நல்ல விஷயங்களையும் நல்ல வெற்றிகரமான செயல்களையும் அவர் செய்ய போகின்றார். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய தொழில் மகத்தான வெற்றி பெறும். பணிபுரிகளாக இருந்தாலும் பணியில் மேன்மை, பணியில் உயர்வு, நீங்கள் எந்த இடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு உங்களுக்கு இடமாற்றம். இவ்வளவு நாள் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்த வேலையாட்கள் மூலமாக சங்கடம் இருந்தாலும், சக ஊழியர்களுடைய பிரச்சனை இருந்தாலும், மேலதிகாரிகளுடைய தொந்தரவு இருந்தாலும், எல்லா விதமான தொந்தரவுகளும் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்டவர்கள் உங்களிடத்தில் அனுசரணையாக நடக்கலாம், மனம் மாறலாம். இல்லையில் அவர் பணிமாற்றம் செய்து கொண்டு வேற இடத்திற்கு சென்று விடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிகமான வருமானம் நீங்கள் காணலாம். குறிப்பாக தொழிலதிபர்கள் கொடி கட்டி பறக்கலாம். அதுவும் குறிப்பாக மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக ஆரம்பத்திலே சனியை பற்றி சொன்னேன். மண்ணின் மூலமாக எல்லா விதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். 10க்கு 10 இருக்கின்ற சனி பகவான் 10ஆம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரலாம். ஒரு சிலருக்கு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பட்டம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரலாம். அரசாங்கத்தின் மூலமாக முழு ஆதரவும் உண்டாகலாம். தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பெரிய சம்பாத்தியத்தின் மூலமாக உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவி பேரிலோ
புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்துக்களை வாங்கலாம். வெளிநாடுகள் இன்ப சுற்றுலா செல்லலாம். அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கலாம். பட்டம் பதவிகளும் கிடைக்கலாம். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை பொறுத்தது. ஆக 10ஆம் வீட்டின் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வரக்கூடிய 2.5 வருடங்களில் கொடுக்க காத்திருக்கின்றார். சரியான வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். தகுதிக்கேற்றார் போல் இனி உங்களுக்கு வேலை செய்வதற்கு நேரம் இல்லை என்ற அளவுக்கு உங்களுக்கு பணி அந்த அளவுக்கு இருக்கும். ஆனாலும் வேலையில் உங்களுக்கு மந்த நிலையும் சுறுசுறுப்பும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படிப்பட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு கடுமையான உழைத்தால் வரக்கூடிய 2.5 வருடங்களில் அவரவர் தகுதிக்கேற்றவர் மிக பெரிய உச்சநிலையை நீங்கள் அடையலாம் என்பது 10ஆம் வீட்டு பலன் நமக்கு மிக மிக தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்ப்பதனால், அதற்கும் சனி பகவான் 4-5 குடைவராவதனால் தொழில் ரீதியில் இருப்பவர்கள் சரி, கூட்டு வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி வகையில் இருந்தாலும் சரி, தொழிலும் முன்னேற்றம், கூட்டு வியாபாரத்திலும் முன்னேற்றம், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆக ஒட்டுமொத்தமான தொழில்துறையும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மிக பெரிய சாதனை நோக்கித்தான் வரக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும் என்பது 10ஆம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். கடகராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். கடந்த காலங்களில் 11ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடந்தது. அதாவது ரிஷபத்திற்கு அஷ்டம சனி கடந்த 2.5 வருடங்களாக உங்களுடைய எண்ணங்கள் சரி, தொழில் லாபங்களும் சரி, எல்லாம் ஏட்டளவில் இருந்ததை தவிர கையளவு வரவில்லை. பல விதமான தொழிலில் லாபம் குறைந்தவர்களும் உண்டு, நஷ்டம் அடைந்தவர்களும் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலமாக வீண் விரோதங்களும் வீண் செலவுகளும் உண்டு. ஒரு சில குடும்பத்திலும் சரி, பிள்ளைகள் வகையிலும் மனைவி வகையிலும் சங்கடங்களும் சச்சரவுகளும் இருந்தது. உங்கள் ஆசைகளும் கனவுகளும் ஏதோ வகையில் முட்டுக்கட்டை போட்டு இருந்தது. காரணம் 11ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடந்ததுதான் காரணம். இப்பொழுது 11ஆம் வீட்டிற்கு 9-10 கூடிய சனி பகவான் 11க்கு 9 ஆட்சி பெற்றிருப்பதனால் 11ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறும். கணவன் மனைவி மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ உங்களை அதிர்ஷ்டம் தழுவும். 11ஆம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான கசப்புகளும் மறைந்து எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நல்ல பிரகாசமான வாய்ப்புகளை 11ஆம் வீட்டின் மூலமாக கிடைக்கும். குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும், கணவன் மனைவி மூலமாகவும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வரும். கடந்த காலத்தில் முதலில் சொன்னது போல 11ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடந்ததினால் மூத்தவர்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகளோ, வீண் விரோதங்களோ, வீண் வெறிய செலவுகளோ முற்றிலுமாக நீங்கி அவர்களால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். அவரிடத்தில் உங்களுக்கு முழு அளவான ஆதரவுகள் உண்டாகும். அவர்களும் பழையதை மறந்துவிட்டு உங்களிடத்தில் அன்பாகவும் இருப்பார்கள். நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். தொட்டது தொடங்கும், வெற்றியாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து, வெளியூர்களில் இருந்தும் எல்லா விதமான நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் வரும். ஒரு சிலருக்கு வழக்கு மன்றங்களில், நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதை அத்தனையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 11ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் 11ஆம் வீட்டிற்கு 9 கூடையவர் 9இல் இருப்பதனால் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக எல்லா விதமான வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் பரிபூர்ணமாக வெற்றியை நோக்கி வரக்கூடிய காலங்களில் செல்லும் என்பது 11ஆம் வீட்டின் மூலமாக சனி பகவான் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். அது மட்டுமல்லாமல் 11ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் எல்லா விதமான லாபங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 11ஆம் வீட்டின் மூலமாக அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை பொறுத்தது. ஆனால் வெற்றியும் லாபமும் உறுதி என்பது தெளிவு. 11ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் சனி பகவான் அந்த 6ஆம் வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்பதனால் உங்களுடைய வளர்ச்சிகளும் உங்களுடைய வெற்றிகளும் கண்டு உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை புறம் பேசுவார்கள், தேவையில்லாமல் விமர்சனங்கள் செய்வார்கள். நீங்கள் அதற்கு 1% கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியும் 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியும் புகழையும் யாராலையும் தடுக்க முடியாது என்பது 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய பலன்களை பார்ப்போம். கடந்த காலத்திலே உங்கள் ராசிக்கு 7-8 கூடியவர் 6லே இருந்து 12ஆம் வீட்டை பார்த்தார். இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு 8லே மறைந்திருக்கின்றார். ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்த்த காரணத்தினால் உங்களுக்கு பலவிதமான செலவுகள் ஆனது. அந்த செலவுகள் வீண் வெறிய செலவுகள், தேவையில்லாத வைத்திய செலவுகள், வட்டி செலவுகள் என்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் செலவுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் பொன்னான நேரங்களும் வீணான விஷயத்திற்கே செலவிடப்பட்டது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் 12ஆம் வீட்டிற்கு அவர் 8லே மறைவதனாலும் உங்களுடைய ராசிக்கே அவர் 8 கூடையவராக இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவிரயங்கள செலவுகளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அர்த்தமுடையதாக இருக்கும். 12ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு முதலில் சொன்னது போல சுபவிரயங்களே ஆகும். 12ஆம் வீட்டிற்கு 8லே இருக்கின்ற சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு 10ஐ பார்ப்பதினால் ஒரு சிலர் கடல் கடந்து
செல்லலாம். அது படிப்பு விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம். அத்தனை விதமும் உங்களுக்கு லாபகரமாக அமையுமே தவிர வீண் விரயமாக இருக்காது. கடந்த காலத்திலே 12ஆம் வீட்டை சனி பகவான் தான் அப்படிப்பட்ட நஷ்டங்களையும் வீண் விரயங்களை கொடுத்தார். இனி அதில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் 12ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் அந்த வீட்டிற்கு அவர் யோகாதிபதி ஆவதினால் 12ஆம் வீட்டின் மூலமாக ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் 12ஆம் வீட்டிற்கு அவர் 5 குடையவர் என்பதினாலும் ராசிக்கு 4 குடையவர் என்பதினால் 12ஆம் வீட்டின் மூலமாக ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய சொந்த தொழிலுக்காகவும் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் இருக்கும். அது வீடு, வண்டி, வாசல், வாகனம், இன்ப சுற்றுலா, சொத்து சுகம் என்று அர்த்தமான செலவுகளாகும். எதிர்காலத்தினுடைய வளத்துக்காகவும் எதிர்கால சேமிப்புக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு. ஆக 7 வந்திருக்கின்ற சனி பகவான் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்னென்ன பலன்கள் என்று தெளிவாக சொன்னோம். அப்படிப்பட்ட வெற்றி பாதியிலே தான் உங்களை அழைத்து செல்வாரே தவிர வளர்ச்சியை நோக்கித்தான் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் அந்த சனி பகவான் உங்கள் வளர்ச்சி பாதையிலும் செல்வார். நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு, குறிப்பாக தொழிலதிபர்களும் சரி, வேலையில் இருப்பவர்களும் சரி, அதிகமாக நீங்கள் கூடுதலாக உழைத்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் உங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடையலாம் என்பது தெளிவாக சனி பகவான் கடகராசிக்கு காட்டுகின்ற பயனாகும். சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை இப்பொழுது பார்ப்போம். கூடுமான அளவுக்கு ஏழைகளுக்கு, அதுவும் வயதான ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்யுங்கள். படிக்கின்ற ஏழை மாணவ மாணவிகள் இருந்தால் உங்களால் ஆன கல்வி செலவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசுமாட்டுகளுக்கு பழங்களோ அகத்திக்கீரையோ தாருங்கள். தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடும் காலபைரவருடைய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் அளவற்ற நல்ல பலன்களை தரும். அசைவ உணவு பழக்கம் இருப்பவர்கள் முடிந்த அளவு அசைவ உணவு பழக்கத்தை விட்டுவிடுங்கள். அது எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக்கும். காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள். அது அளவற்ற நல்ல பலன்களை தரும். அது கைமேல் பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படியுங்கள். காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் போது அருகாமையில் உள்ள கோயில் சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சனிக்கிழமை தோறும் முதலிலே சொன்னது போல காலபைரவருக்கு 19 மண்ணாலான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். அது எல்லா வகையான நல்ல பலன்களையும் கட்டாயம் தரும். சனி பகவானினுடைய பூரண அருளை வாங்குவதற்கு முடிந்தவர்கள் ஒரு முறை வரக்கூடிய 2.5 வருடங்களுக்குள் எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ ஒரு தடவை காசி தலம் சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணை தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அந்த பலன்களுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட மிக அற்புதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்பதும் உண்மை. பித்ரு காரியம் என்கின்ற திதியை, உங்களுடைய தாய் தகப்பன் இறந்த திதியை மறக்காமல் வருடந்தோறும் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொண்டு அதற்குண்டான திதியை நீங்கள் தவறாமல் தாருங்கள். இதெல்லாம் செய்தால் சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருளும் பரிபூர்ணமான கடாட்சம் கிடைக்கும் என்பது அனுபவம் கண்ட கைமேல் பலனான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றி வாருங்கள். கோவில் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் படத்தை வைத்து அங்கேயே நீங்கள் வழிபாடுங்கள். ஆனால் பிதுர் பூஜை மட்டும் மானசீகமாக காலையில் கட்டாயம் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து கட்டாயம் செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் சுந்தரகாண்டத்தையும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் பாராயணம் செய்யுங்கள். கைமேல் பலனையும் மிக பெரிய அபரிதமான வளர்ச்சியும் கட்டாயம் நீங்கள் காண்பீர்கள் என்பது அனுபவ ரீதியான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.